ஜனவரி 26th ரிபப்ளிக் டே குடியரசு தினத்துக்கு டெல்லியிலிருந்து எங்களுக்கு அழைப்பு வந்தது. புரியுதுங்களா? எதுக்குன்னா அங்கே பரேடெல்லாம் நடக்கும். எல்லாமே உங்களுக்கு தெரியும். டெல்லியில் எவ்வளோ மிக பிரம்மாண்டமாக அந்த ரிபப்ளிக் டே அந்த ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். அதற்கு இந்த முறை தேமுதிகலேருந்து நீங்கள் வந்து கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்று அனைவருமே எங்களை வந்து அழைச்சாங்க. பட் நான் வந்து தொடர்ந்து பயணம் அறிவிச்சிட்டதால டேட்டு எங்களால் போக முடியல. இதுதான் நிலைப்பாடு. அதனால எல்லா கட்சியுமே நம்ம கிட்ட ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க. ஒருத்தர் பேசுனா அதனால உடனே அவங்களோட கூட்டணியா, ஒருத்தர் திட்டினா உடனே அவங்களோட கூட்டணி இல்லையா, அப்படிலாம் கிடையாதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் தலைவரா பெண் தலைவிகளை நான் வந்து மதிக்கிறேன். அது கனிமொழியா இருக்கட்டும், தமிழிசையாக இருக்கட்டும், வானதி சீனிவாசனாக இருக்கட்டும், அனைத்து பெண் தலைவர்களையும் நான் மதிக்கிறேன். அவர்களுக்கு நான் வந்து ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பேன் எல்லாரோடையும். அவங்க என்னோட நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு அது ஒரு கேள்வியாக கேட்கறது வந்து உண்மையிலேயே எனக்கு கஷ்டம்தான் தருது. ஏன்னா உங்களுக்கெல்லாம் எவ்வளோ பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. உங்கள் கூட எல்லாருமே பேசத்தான் செய்வாங்க. அதுக்காக உடனே நிலைப்பாடு என்னன்னு நீங்கள் ஒரு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே போகக்கூடாது.